ஓம் சாய்ராம். சகலம் சாய்பா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ மக்களே, ஒரு சர்ப்ரைஸான சூப்பர் மிராக்கிள் வீடியோவோடு நான் வந்திருக்கேன். நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, சட்டுப்புட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, யாருக்காக நடந்தது, என்ன நடந்ததுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னு வைங்களேன், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு புதிரோடவே இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கிட்டே கேளுங்க. ஓகே, என்னடா சர்ப்ரைஸோடு தொடங்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எஸ், ஒரு புதிரோடு நம்ம தொடங்கினா தான் வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோவுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல. ஓகே, இது எவ்வளோ லென்த்தாக போகும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. குழப்பிக்காமல் கவனமாக கேட்டிங்கன்னா இந்த மிராக்கிள் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ போன வாரம் நம்ம குருச்சரித்திரம் பாராயணம் தொடங்கணும். குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 70-75 பேர் ஸ்டாண்டர்டாக படித்து முடித்தாங்க. தொடங்கின முதல் நாள்லேருந்தே குருச்சரித்திரம் பாராயணம் தொடங்கின முதல் நாள்லேருந்தே தத்தாத்திரேயர் காட்சி கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய பேருக்கு தேடி போனார். இது ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ தத்தாத்திரேயர் யார் அப்படின்னா ஆதிகுரு இல்லையா? அவதாரங்களிலேயே ஆதி அவதாரமான தத்தாத்திரேயர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேர்த்தோடைய ரூபம் தான். அப்போ ஹோல் இதுவாக பார்த்தீங்கன்னா அவர் சிவனுடைய ரூபம் தான். அண்ட் அந்த அவதாரங்களில் கடைசி அவதாரம் தான் நம்ம பாபா. அப்போ பாபா யார்? சிவனுடைய ரூபம் தான். ரைட். இப்போ நம்ம குருச்சரித்திர பாராயணம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே மிராக்கிள் பயங்கரமாக. மிராக்கிள் அப்படின்னா தரிசனம். முருகன் சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருள் நம்மளை வீடு தேடி வரும் இல்லையா? அது அவங்களுடைய ஆசீர்வாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி தத்தாத்திரேயர்ஸோடைய சரித்திராவை படிக்கும்போது தத்தாத்திரேயராகவே வர்றாரு. வேறு எந்த ரூபத்துலையும் இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் ஃபஸ்ட் டே பாராயணத்துலேருந்தே காட்சி கொடுக்குறாரு. அதெல்லாம் நான் குரூப்பில் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு பாராயணம். இப்போ என்ன ஆகுதுன்னா, பாராயணம் படிச்சுக்கிட்டு இருந்த கடைசி நாள் வர எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அவங்க தீவிரமான சிவபக்தை. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அவங்க வீட்டில் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் பாபாவுக்கு, சிவனுக்கு. இப்போ வீட்டில் சிவலிங்கம் இல்லை. சிவலிங்கம் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆர்டர் போடுறாங்க, ஆன்லைனில் வருது. ஆனால் வந்த சிவன் உடஞ்சி வருது. அந்த உடஞ்சி போன அந்த சிவனுடைய ஃபோட்டோவை எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி இந்த மாதிரி எனக்கு உடஞ்சி வந்தது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதாங்க ஒட்ட வச்சு நான் வழிபடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. தாராளமாக வழிபடலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஆல்ரெடி அதை ஒட்ட வச்சுட்டாங்க. ஒட்ட வச்சு வழிபடுறாங்க. வழிபடும்போது அவங்க பாபா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பாபா உங்களுக்கு என்னை பிடிக்குமா? என்னை பிடிக்கும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் கனவுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி இவங்களுக்கு ஒரு கனவு வருது. இவங்க தனியாக எங்கேயோ ஒரு ரோட்டில், இருட்டான ஒரு ரோட்டில் இருக்காங்க. அந்த இடத்துல சச்சரதம், அந்த இடத்துல இவங்க சச்சரதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நான், என் ஹஸ்பண்டு கையில் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க ஓடி வராங்க. ஓடி என் கையை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பாபா கோயிலுக்கு போகிறோம். இப்போ நான் சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்வேனாக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் வீட்டுக்கு போகாமல் அவங்க வீட்டுக்கு போகிறேன். கோயிலேருந்து சகோதரியோடைய வீட்டுக்கு போகிறேன். சகோதரி பேர் கல்பனா. இவங்களுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அங்கே போய் உட்காந்துட்டு சரி இப்போ கிளம்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்பையும் நான் கிளம்பல. இப்போ இந்த சகோதரியோட சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வந்துட்டு இங்கேயே இருந்துட்டாங்க, இவங்க போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னடா நம்ம சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் இவங்கள சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு கனவு வந்ததும் இவங்க என்னடா பாபாவை தானே நம்ம கனவுல வர சொன்னோம், ஏன் பிரீத்தி கனவுல வர்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு புரியல. இந்த கனவுக்கு அர்த்தமே இவங்களுக்கு புரியலை. அந்த சமயம்தான் போன வாரம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு வீடியோ. அதில் ஒரு சாய் சகோதரி சொல்லியிருப்பாங்க, எனக்கு உங்களை பிடிக்காது, உங்கள் வீடியோஸ் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னும். அப்போ பாபா கனவுல நானும் அவளும் ஒன்று தான், நீ எங்களை வேறையாக நினைக்கிற அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, என் கனவுல நீங்கள் இல்லை பாபா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த வீடியோவை சகோதரி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ சாயப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா கனவுல வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான்
பாபா தான் கனவுல வந்திருக்காரு, பிரீத்தி ரூபத்தில் வந்திருக்காரு, வந்தது பிரீத்தி இல்லை, சாக்ஷாத் பாபா தான் வந்திருக்காரு, அதனால தான் வீட்டிலையே இருந்துக்கிட்டாரு, போகாமல் வீட்டிலையே இருந்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு பயங்கரமாக அழுதுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அவங்களுடைய இன்னொரு கனவுக்கு அர்த்தம் புரியுது. அதாவது இந்த கனவு வர்றதுக்கு முன்னாடியே இதே சகோதரிக்கு இன்னொரு கனவும் வந்திருக்கு. அது என்னென்னா, சகோதரியோடைய பூஜை ரூமில் வந்து 2 பாம்பு இருக்குது. அந்த 2 பாம்புக்கு இவங்க பொட்டு வச்சு கும்பிடுறாங்க. அப்போ அந்த 2 பாம்பும் வீட்டை விட்டு வெளியில் போகுது. நான் இவங்க வீட்டுக்குள்ளே வர்றேன். வந்ததும் ஆரத்தி பாடுறோம். அவங்க வந்து மராட்டி ஆரத்தி பாடுறாங்க, நான் வந்து தமிழ் ஆரத்தி பாடுறேன். அவங்களுக்கு மராட்டி ஆரத்தி பாட தெரியல. நான் வந்து தமிழ் ஆரத்தி புக்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனதும் நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், டீ குடிக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க டீ போடுறாங்க. டீயை குடித்ததும் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நான் கிளம்பி போகாமல் அவங்க வீட்டிலையே படுத்துட்டேனாமாங்க. இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அர்த்தம் அவங்களுக்கு அப்போ புரியலை. இந்த 2வது கனவுலையும் சச்சரிதம் படிக்கும்போது நான் தான் வீடு தேடி வந்திருக்கேன். இந்த கனவுக்கு இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு. புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த 2 கனவுக்கும் அவங்களுக்கு அர்த்தம் புரியுது. அதாவது 2 முறையுமே பாபா தான் நம்ம கனவுல வந்திருக்காரு அண்ட் வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே படுத்துட்டாரு. நம்ம 2 முறையுமே இவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, நான் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியும், அவங்க வீட்டை விட்டு அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை, அந்த வீட்டிலையே நான் படுத்துக்கிறேன், அந்த வீட்டிலையே நான் இருக்கேன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 முறையும் கனவு வந்திருக்கு. ஸோ பாபா என்ன உணர்த்தியிருக்காருன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன் வீடு தேடி வந்துட்டேன், இனி நான் உன் வீட்டில் தான் இருப்பேன், உன் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத தான் இந்த 2 கனவு மூலயமாவும் அவர் எனக்கு உணர்த்தியிருக்காரு அப்படின்னு அவங்க அதை என்கிட்ட விலாவாரியாக சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமும். இப்போ இந்த கனவு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் சிவலிங்க விஷயத்துக்கே வருவோம். சகோதரி வந்து ஒரு சிவலிங்கம் வாங்கினாங்க இல்லையா, இவங்க வந்து பாபாவுக்கு பிரதோஷத்துக்கு பாபாவுக்கு இவங்க அபிஷேகம் பண்ணி இவங்களுக்கு பழக்கம். இப்போ சிவன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த சிவன் உடஞ்சி வருது. இப்போ அந்த ஃபோட்டோஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள். இப்போ சிவலிங்கம் உடஞ்சி வருது. இவங்க வாங்கின இடத்துலையே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் சிவலிங்கம் வந்து உடஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிங்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு புதுசாக ஒன்று நல்லா பேக் பண்ணி சேஃப்டியாக அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சிவலிங்கம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு விஷயம் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் கனவுல நான் வரேன் இல்லையா, கனவுல வந்து அவங்க வீட்டில் நான் இருக்கேன், பாபாவுடைய ரூபமாக வந்திருக்கேன். இப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சிவலிங்கம் ஏற்கனவே இந்த உடஞ்சி போன சிவலிங்கத்தை ஒட்ட வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஏன்னா என்ன சென்டிமெண்ட்னா, இந்த சிவலிங்கம் நல்ல நிறைஞ்ச நாள் அன்றைக்கி வந்திருக்கு. அது என்னென்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்திருக்கு. கார்த்திகை தீபம் அன்றைக்கி வீடு தேடி ரிசீவ் ஆகிருக்கு, ஆனால் உடஞ்சி வந்திருக்கு. அதை ஒட்ட வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணதுக்கப்புறம் பாபா கனவுல வந்திருக்காரு என் ரூபத்தில். அப்படிங்கிற போது இதுக்கு மேலே இன்னொரு சிவலிங்கம் நமக்கு எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ எனக்கு அவங்களுக்கு இந்த உடஞ்ச சிவலிங்கத்தை எங்கேயும் தூக்கி போட மனசு இல்லை, இதை நாமளே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர்ற சிவலிங்கத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது, கனவுல இவங்க தானே அடிக்கடி நமக்கு வர்றாங்க, ஒவ்வொரு முறையும் இந்த சிவலிங்கம் வந்த அன்னைக்கும் பிரீத்தி தானே கனவுல வந்தாங்க, ஸோ நம்ம பிரீத்திக்கே இதை ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த உள்ளுணர்வு சொல்கிறது சரிதானா அப்படின்னு பாபா கிட்ட கேட்கறதுக்காக சத்சரிதத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. சத்சரிதத்தில் கேள்வி வச்சபோது அத்தியாயம் 18-19 அவங்களுக்கு ஒரு பதில் வந்திருக்கு. அந்த பதிலை பாருங்கள். அதாவது கனவு நிலையில் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறாங்க. அண்ட் அதே போல் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும், கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறாங்க. பாபா மிகவும் மகிழ்ச்சி உற்றார் அப்படிங்கிற வார்த்தையையும் பார்க்குறாங்க. ஸோ கொடுக்கப்பட வேண்டும், பாபா மகிழ்ச்சி உற்றார், கனவு நிலையில் அளிக்கும் காட்சிகள், இது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்ளையாக தோணுது. இப்போ அவங்க திரும்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஞானேஸ்வரியில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த ஞானேஸ்வரியில் அவங்களுக்கு அசத்தலான ஒரு பதில் வந்திருக்கு பாருங்கள். மேகாவின் அத்தகைய பக்தியை பார்த்து குருமூர்த்தி சாயி கிருபை கொண்டு அன்றாட வழிபாட்டிற்காக அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை கொடுத்தார்.
எவ்வளோ ஆப்டாக அசத்தலான ஒரு பதிலை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். இப்போ இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த வர்ற அந்த சிவலிங்கத்தை, ஃப்ரெஷ்ஷாக வர்ற இன்னொரு சிவலிங்கத்தை பிரீத்திக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு இவங்க என்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி அட்ரஸ் வாங்குகிறாங்க. எனக்கு இந்த பார்சலை அனுப்புகிறாங்க. இந்த பார்சல் எனக்கு கரெக்டாக வியாழக்கிழமை வந்து சேருது. எப்போனா இப்போ இது 3 நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இந்த வாரம் நடந்த விஷயம். இப்போ வியாழக்கிழமை நாள் எனக்கு வருது. புதன்கிழமை நான் வந்து கரெக்டாக குருச்சரித்திரம் படித்து முடிக்கிறேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள், இந்த பார்சல் நான் என்ன யோசிக்கிறேன்னா, குருச்சரித்திரம் நம்ம படித்து முடித்ததுக்கு தான் சிவலிங்கமே வீடு தேடி வந்திருக்காரோ. புதன்கிழமை படித்து முடிக்கிறேன், இப்போ வியாழக்கிழமை சிவலிங்கமே வந்துட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சாலும் அது இல்லைன்னு இன்னொரு மனசு சொல்லுது. ஏன்னா புதன்கிழமை நான் பாராயணம், குருச்சரித்திரம் பாராயணம் படித்து முடித்த அன்னைக்கு சாயந்தரமே என்னை தேடி சிவன் புத்தக ரூபத்தில் வந்துட்டார். அண்ட் அந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் தத்தாத்திரேயரும் இருந்தார். ஸோ ஆக மொத்தம் என்னுடைய பாராயணத்தை தத்தாத்திரேயர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னும் அதை ஆசீர்வாதம் பண்ணுற விதமாக அவர் புத்தக ரூபத்தில் என் வீடு தேடி அன்னைக்கே வந்துட்டார். என்னைக்கு நான் படித்து முடிச்சனோ அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த ஒரு அற்புதம் நடந்தது. அந்த ஃபோட்டோவை நான் வைக்கிறேன். இப்போ சிவன் போட்ட ஒரு புக்கு நான் பாராயணம் பண்ண அன்னைக்கே வருது. இந்த புக்கோடைய கடைசி பக்கத்தில் தத்தாத்திரேயருடைய ஃபோட்டோ இருக்குது அண்ட் அவருடைய பாதுகாவும் இருக்குது. இதில் பார்த்தது எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னுடைய பாராயணம் நல்லா அற்புதமாக நிறைவடைஞ்சிருச்சு. அவருடைய ஆசையோடு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் வியாழக்கிழமை இந்த சிவலிங்கம் என்னை தேடி வருது. இப்போ யாராக இருந்தாலும் யோசிப்போம் இல்லையா, ஏற்கனவே புத்தக ரூபத்தில் வந்து என்னோடய பாராயணத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு காட்டிட்டாரு. ஏதோ ஒரு பொருள் வந்துருச்சு, அவர் சம்பந்தமான ஒரு பொருள் எனக்கு வந்துருச்சு. அப்போ சிவனும் வந்திருக்காரே, ஒரு வேளை இந்த சிவன் நம்மளை தேடி வந்தது குருச்சரித்திரம் பாராயணம் பண்ணி முடித்ததுக்காக தான் தேடி வந்திருக்காரு போல் அப்படின்னு நான் நினச்ச நேரம் என் பையன் இந்த பார்சலை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். என்னம்மா, நாளைக்கு வந்து ஆத்தாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஆத்தாவுக்கு சிவன் பிடிக்கும்னு இதை கிஃப்டாக வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் நான் வந்து ஷாக் ஆனேன். எனக்கு அப்போ தான் புரிய வருது, வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த சிவலிங்கம் வீடு தேடி வருது, வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள். அடித்து பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி அடுத்த நாள் எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு புரியுது, இந்த கிஃப்டை எங்கள் அம்மாவுக்கு அனுப்பி வச்சது பாபா. இப்போ கிஃப்ட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், நான் தான் அதை கிஃப்ட் பேக் பண்ணிட்டேன். ஸோ டிசம்பர் 19 எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள். டிசம்பர் 18ஆம் தேதி சாயந்தரம் போல் இந்த பார்சல் என் வீடு தேடி வருது. உங்க சகோதரரோட கிஃப்ட். மகிழன் சொன்னான் பார்த்தீங்களா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து சிவன் கோயிலுக்கு போவீங்களா அதுதான் உங்களுக்கு இது வந்திருக்குன்னு. அப்பப்போ என் பையன் ரூபத்தில் பாபா இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சமீப காலமாக. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சிவனை பார்த்துட்டு. எங்கள் அம்மா வந்து ஒரு தீவிரமான சிவபக்தின்னு உங்களுக்கு தெரியும். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ருத்ராட்சியான சிவலிங்கம் இருந்தது இல்லையா. இப்போ எப்படி என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்ஃப்யூம் வாங்கினாரோ கிஃப்டாக பாபா வாங்கினாரோ, அது போல் சகோதரர் வந்து சிவலிங்கத்தை அனுப்பி வச்சுருக்காரு பர்த்டேக்கு கிஃப்டாக. ஆனால் அவங்களுக்கு வெறுமனே சிவன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பாபா சிவனை அனுப்பி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, எங்கள் அம்மா வந்து தன் சகோதரரான பாபாவையே சிவனாதான், பாபா உண்மையாலுமே சிவன் ரூபம்தான். தினமும் ராத்திரி எங்கள் அம்மா பாபாவுக்கு ஒரு சேவை செய்வாங்க. அது என்ன சேவைனா, பாபாவுக்கு காலமுத்தி விடுவாங்க. காலமுத்தும் போது தினமும் அவங்க செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சிவபுராணம் சொல்லிக்கிட்டே பாபாவுக்கு காலமுத்தி விடுவாங்க. பாபா தான் சிவன், சிவன் தான் பாபா. பாபாவுடைய காலை அமுத்தி விட்டுக்கிட்டே தினமும் சிவபுராணம் சொல்லிட்டு அந்த சிவபுராணம் முடிகிற வரைக்கும் கை கால் எல்லாத்தையும் அமுத்தி விடுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இது போல் அமுத்தி விட்டுக்கிட்டு எப்போ சிவபுராணம் முடித்ததும் அந்த நெட்டை எடுத்து பாபாவுக்கு போற்றி விட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா தூங்க போவாங்க. அதுக்கான பலனாக தான் சிவனையே பாபா எங்கள் அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் எங்கள் அம்மாவுடைய சிவபுராணத்தை கேளுங்க. அந்தம் நடுவாகி எல்லானே
ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை பொருத்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் அங்கத்தின் நோக்கரிய நோக்கை நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் பொண்ணுமில்லா புண்ணியனை காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொழியை ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தொட்டச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றானே உன்னார் அமுதே உடையானே வேற்றுவிகார் விடக்குடம்பின் உக்கிடத்த ஆற்றே நிமையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான மீட்டிங்கு வந்து வினைப்பிரிவி சாராமே கள்ளப்பழக்குறமை கற்றழிக்க வல்லானே நல்லிலே நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வார் சேவரத்தின் உள்ளார் செவிலிக்கில் பல்லோரும் இத்த பிழிந்து திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் கிருஷ்ணன் நளினி ஆனந்தமாக்கியது எல்லையும் உருவான் நெறியடிக்கும் மறுவோரிமோ திருவாசகம் என்னும் தேன். ஏன் நெட்டு கிழிஞ்சிருச்சுமா? நெட்டு ஓட்டையாயிடுச்சு, வேற மாத்தணும். பாபா தூங்கிட்டாரா? பாபா தூங்கிட்டார். நன்றி 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 நன்றி. அந்த சிவலிங்கம் வந்ததில் எங்கள் அம்மாவுக்கு கோடான கோடி சந்தோஷம். பாபாவுக்கு அத்தனை கோடி நன்றி சொன்னாங்க. யார் யார் எவ்வண்ணம் அவரை நினைத்து வழிபடுகிறார்களோ அவ்வண்ணமே அவர்களுக்கு அவர் காட்சி அளிப்பார் அப்படின்னு நம்ம சத்சத்தில் படிச்சிருப்போம். பாண்டுரங்கனா நினைத்தா பாண்டுரங்கன், சிவனா நினைப்பவங்களுக்கு சிவன். எங்கள் அம்மா பாபாவை சிவனாக நினைக்கிறாங்க. ஸோ சிவனையே பாபா பரிசாக கொடுத்துட்டாரு. தினம் தினம் எங்கள் அம்மா வாயால் சிவபுராணத்தை கேட்டுட்டு தான் அவர் தூங்கவே போவார். அப்போ சிவலிங்கம் கொடுக்கறது தானே சரியாக இருக்கும். இது தாங்க பாபா எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பண்ணுவார். நோ பார்ஷியாலிட்டி. நம்ம அவரை ஆத்மார்த்தமாக வணங்கினா நிச்சயமாக செய்வார். எங்கள் வீட்டில் எல்லாருமே டிசம்பர் மாதம் பிறந்தவங்க தான். ஸோ வாரம் ஒரு பிறந்தநாள் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.